இப்போ ரீசெண்டா குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் நடந்திருந்தது இல்லையா, அதுக்கு அதாவது கேன்சல் ஆயிருந்துச்சு. அதுல வந்து ஒரு திருக்குறள் கொஸ்டின் வந்து நான் ரீட் பண்றேன். திருக்குறளின் வேறு பெயர்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது புனித நூல், வாயுரை வாழ்த்து, வாயில் வாழ்த்து, அதுக்கடுத்து அருமறை அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஃபேக்ட்ஸ் வந்து நம்மளோட கொஸ்டின்ல, அதாவது போர்த்தோட புத்தகத்துல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் 583வது பேஜ் நம்பர், திருக்குறளின் வேறு பெயர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல கொடுத்திருக்காங்க. தமிழ்மறை, பொதுமறை, வாயுரை வாழ்த்து, முப்பால், தெய்வ நூல், அடுத்து திருவள்ளுவ பயன், இதை கூறியது யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்து உத்தரவேதம், அற இலக்கியம், முதுமொழி, பொய்யாமொழி, குறிக்கோள் இலக்கியம், அறவியல் இலக்கியம், பொருளுரை, திருவள்ளுவம், தமிழ் மாதின் இனிய உயர்நிலை. அப்ப இது மூலமாவே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, திருக்குறளின் வேறு பெயர்ல இதுவும் ஒன்று அப்படின்னா அதோட சரியான விடை வாயுரை வாழ்த்து தான். அப்ப இது போக வந்து திருக்குறளுக்கான வேறு பெயர்கள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அது என்னது, நாயனார், தேவர், பொய்யில் புலவர், தெய்வ புலவர், சென்னா போதர், பெருநாவலர், அதுக்கப்புறம் இது மாதிரி பல பெயர்கள் வந்து திருவள்ளுவருக்கும் வந்து வழங்கப்படுது. அப்போ திருவள்ளுவர் அப்படிங்கிறது மேன்மையான குறள் அடிகளால் ஆனதால் இதை என்ன சொல்றோம், திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்றோம். திரு அப்படிங்கிறது மேன்மை, செல்வம் அப்படின்னு பல மீனிங்ல வந்து நம்ம கொடுக்கப்படும். அது போக இது எந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு 31 இயற்றப்பட்டது. அது போக திருவள்ளுவரை பத்தி நிறைய தகவல்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. தேங்க்யூ.